Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Jaya Radha Madhava Radha Madhava Radhe, Jaya Gaura-Nitai, Jaya Gaura-Nitai, Gaura-Nitai, Jaya Gaura-Nitai. Jaya Jaya Prabhupada, 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 Jaya. हरिनाम संकीर्तन यज्ञ की श्री कृष्ण भगवान की श्रील प्रभुपाद की जय। பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 8 பதம் 15. நான் ஸ்லோகம் படிக்கிறேன், எல்லாரும் இப்படி திருப்பி சொல்லுங்க. மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்திம் பரமாம் கதாம். மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்திம் பரமாம் கதாம். மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்திம் பரமாம் கதாம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். பொருளுரை: இந்த தற்காலிகமான ஜட உலகம்
பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் என்னும் துன்பங்களால் நிறைந்துள்ளது. எனவே மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைந்து கோலோக விருந்தாவனம் எனப்படும் கிருஷ்ணலோகத்தை அடைபவன் இயற்கையாகவே இங்கு திரும்பி வர விரும்புவதில்லை. அந்த பரம உலகத்தினை வேத சாஸ்திரங்கள் அவ்யக்த, அக்ஷர மற்றும் பரமாகதி என்று விளக்குகின்றன. வேறு விதமாக கூறினால் அந்த உலகம் நமது பௌதீக பார்வைக்கு அப்பாற்பட்டது, வர்ணிக்க இயலாதது. ஆனால் மகாத்மாக்கள் அடையும் மிக உயர்ந்த இலக்கு அதுவே. தன்னை உணர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து தெய்வீக செய்திகளை பெறும் மகாத்மாக்கள் படிப்படியாக கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டை விருத்தி செய்கின்றனர். மேலும் பௌதீக உலகின் எந்த லோகத்திற்கும் உயர்வு பெற அவர்கள் விரும்புவதில்லை. அது மட்டுமின்றி ஆன்மீக உலகத்திற்கு மாற்றம் பெறுவதற்கான விருப்பமும் அவர்களிடம் இல்லை. அந்த அளவிற்கு அவர்கள் திவ்யமான தொண்டில் மூழ்கியுள்ளனர். கிருஷ்ணரது உறவையும் கிருஷ்ணரையும் தவிர அவர்களுக்கு வேறொன்றும் தேவையில்லை. இதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். இந்த ஸ்லோகம் பரமபுருஷரான கிருஷ்ணரது பக்தர்களை குறிப்பிட்டு சொல்கின்றது. கிருஷ்ண உணர்வில் உள்ள இந்த பக்தர்கள் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றனர். வேறு விதமாக கூறினால் அவர்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் ஆவர். ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. இங்கே கிருஷ்ணா முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன, பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். இதுல ஒரு 4 விதமான முக்கியமான பாயிண்ட் பார்க்கலாம். என்னன்னா, ஒண்ணு, யோகம் அப்படின்னா அதுல அந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத கிருஷ்ணா இங்க சொல்றாரு. பக்தியின் யோகிகளான மகாத்மாக்கள், ஏன்னா அவங்கள என்ன சொல்றாங்க, மகாத்மாக்கள். மகாத்மாங்கிற வார்த்தை எல்லாருக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கிருஷ்ணாவே சொல்றாருங்க போது அதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். மகாத்மாக்கள் அப்படின்னா பக்தியில யார் உயர்ந்து இருக்காங்களோ அவங்க மகாத்மாக்கள் இங்க கிருஷ்ணா சொல்றாரு. அதுக்கு விளக்கம் ஏன் அப்படின்னா, வாழ்க்கையினுடைய அந்த உயர்ந்த நிலையை அவங்க தொட்டுட்டாங்க. உயர்ந்த நிலை எதுங்கிறதுக்கான அளவுகோலும் இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது நாம வாழக்கூடிய இந்த உலகம் 14 அடுக்குகளை கொண்ட ஒரு பிரபஞ்சம். அப்ப அதுல பாத்தீங்கன்னா நாம பூமியில இருக்கிறோம். இதுக்கு மேல பூர்லோகம், மகர்லோகம், இப்படி சத்தியலோகம் வரைக்கும் 7 லோகங்கள் இருக்கு. பூலோகம், பூர்லோகம், மகர்லோகம், தபலோகம், ஜனலோகம், சத்தியலோகம் வரைக்கும் இருக்கு. கீழே அதே மாதிரி அதல, விதல, சுதல, தலாதல, பாதாள, தலாதள, அப்படி இப்படி 6 விதமான, அது எல்லாமே நரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான தாழ்ந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கீழே இருக்கிறது மேல இருக்கிறது 13, 7, 6, 13. நாம் இருக்கிற பூமி, பூலோகம், அது 14. எல்லாம் சேர்த்த 14. இந்த 14 லோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் துக்கங்கள் நிறைஞ்சதுன்னு சொல்லி கிருஷ்ணா இங்க சொல்றாரு. இங்க இன்பத்துக்கான வாய்ப்பே இல்லைங்கிறாரு. இது யார் சொல்றாங்க? நீங்களோ நானும் சொல்றது அல்ல. இந்த உலகத்தை, இந்த சிருஷ்டியை யார் ஏற்படுத்தினாங்களோ அவங்களே சொல்றாங்க. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீட்டுக்கு ஒரு பேர் நம்ம செலக்ட் பண்ணி வைக்கிறோம். அதற்கான உரிமை நமக்கு தான் இருக்கு. ஏன்னா நம்ம சொந்தமா சம்பாதிச்சு பணம் போட்டு கட்டியிருக்கிறோம். அப்ப அதுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிற இது நமக்கு தான் இருக்கு. வேற ஒருத்தருக்கு அந்த ரைட் இல்லை. அப்ப நாம ஒரு பேர் வைக்கிறோம். இப்போ ஒண்ணு வேண்டாம், லக்ஷ்மி பவன், ஹரி நிவாஸ், இந்த மாதிரி நிறைய பேர்கள் நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி பகவான் தான் சிருஷ்டி செய்த படைச்ச இந்த உலகத்திற்கு என்ன பெயர் வைக்கிறாரு? துக்காலயம் சொல்றாரு. அதைய இது இங்க துக்கங்கள் நிறைந்த இடம்
அப்படிங்கிறார். ஆனா அந்த மகாத்மாக்கள்னு ஒருத்தர் சொல்றாரு இல்லைங்களா, பக்தியில வந்து உயர்ந்த நிலைக்கு வந்து அந்த மகாத்மாக்கள் அவங்க வந்து என்னுடைய இடத்துக்கு வர்றாங்க. அந்த என்னுடைய இடம் அப்படின்னு அவர் எதை சொல்றாரு? கோலோகம், அதாவது பகவானுடைய உலகத்துல அங்க வந்து இந்த துக்கங்களோ கவலைகளோ இதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால்தான் வந்து அதுக்கு பேர் வைகுண்டம். இது குண்டம். குண்டம்னா கவலைகள் குழப்பங்கள் இதெல்லாம் நிறைஞ்சது, துன்பங்கள் நிறைஞ்சது. அது வைகுண்டம், கவலைகளே இல்லாதது. நம்ம வந்து ஏதோ ஒரு கவலையில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். கவலை இல்லாத மனிதன் அப்படிங்கிற யாருமே இல்லை. ஏதோ ஒரு கவலை, அதாவது நம்மளை வந்து தினசரி கவலைங்கிறது எப்படி ஒரு கரையான் அரிச்ச மாதிரி அரிச்சுட்டே இருக்கும். அது பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு எறும்பு கடிச்சா வலிக்கும், கீழே விழுந்தா ஒரு காயம் ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் ஆகுது. ஆனா அந்த மனக்காயம் அப்படிங்கிறது அது தழும்போதெல்லாம் இல்லை. அதுதான் மிகப்பெரிய கவலை. நமக்கு வந்து கையில் ஒரு அடிபட்டுருச்சு, மருந்து வைக்கிறோம், 4 நாள்ல சரியா போயிடுது. காய்ச்சல் வருது, ஒரு வாரம் மருந்து சாப்பிட்றோம், சரியா போயிடுது. ஆனா அந்த மனக்கவலை அப்படிங்கிறது வந்து எப்ப இருந்து இருக்கு தெரியுங்களா? நாம் இந்த பூமிக்கு எப்ப வந்தோமோ அப்ப இருந்து இருக்கு. அப்போ மற்ற ஒரு அடிபடுறதோ நோயோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் மாறக்கூடியது. இந்த கவலைகளும் மாறக்கூடியதுதான். ஆனா நம்ம அதுக்கான மருந்து எடுத்துக்கல, சிகிச்சை எடுத்துக்கல. அப்ப நாம இந்த பூமிக்கு வந்த பிறந்து இருக்குது அப்படின்னா இப்படி நம்ம நினைக்கலாம் எல்லாருமே. எனக்கு 50 வயசு ஆச்சுங்க, எனக்கு 25 வயசு ஆச்சு, எனக்கு 70 வயசு ஆச்சு அப்படின்னா அந்த 70 வயசுக்காரருக்கு 70 வருஷமா வந்து அவர் கவலை இருக்குன்னு அர்த்தமா? இல்ல. அவர் இந்த பூமிக்கு வந்த நாள் அப்படிங்கிறது வேற. நமக்கு இந்த மனித சரீரம் கிடைச்சதுதான் இந்த வருஷங்கள். நமக்கு எவ்வளவு வயசு ஆகுதோ அந்த இது எல்லாமே எப்படி நாம இந்த மனித சரீரத்தை எடுத்த நாட்கள். அதுதான் நாம இந்த பூமிக்கு வந்த நாட்கள்ங்கிற அளவே இல்லை. எத்தனையோ ஜென்ம, கோடானு கோடி ஜென்மங்கள் ஆயிடுச்சு. அப்ப அந்த கோடானு கோடி ஜென்மங்களாம் கூட நாம் இங்க இருக்கக்கூடிய ஒரு லௌகீக விஷயங்களையே தான் நமக்கு மனசு ஈடுபட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய விஷயங்களையே நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஆரம்பத்திலிருந்தே இருந்துட்டு இருக்கா. எப்போ இந்த பூமிக்கு வந்தப்போ. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 வருஷம் 70 வருஷம் 20 வருஷம் அல்ல, கோடானு கோடி வருஷமா நாம் இங்க இருந்துட்டு இருக்கோம். நம்ம எப்ப இந்த பூமிக்கு வந்தோமோ அதனுடைய காரணமே அதுதான். அந்த ஆசைப்பட்டு, அதாவது ஆசைகள், அதை வந்து ஒண்ணு அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கு இல்லைங்களா? அதனால்தான் வந்து நம்ம இந்த பூமிக்கே வந்தோம். இல்லாட்டி நம்முடைய இடம் இது அல்லது. இது வந்து எப்படின்னா, இப்ப நாம் இங்க எல்லாரும் இருக்கிறோம். ஆனா இந்த வெளியே வந்து சிறைச்சாலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இப்போ கோவை மாநகரம் அப்படின்னா கோயம்புத்தூருக்குள்ள சென்ட்ரல் ஜெயில்னு ஒண்ணு இருக்கு. பல்லடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சப் ஜெயில்னு ஒண்ணு இருக்கு. திருப்பூர்ல ஒரு சப் ஜெயில்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி ஜெயில் அப்படிங்கிறதுல வந்து அங்கங்க இருக்கு. பட் ஊர் அப்படிங்கிறது வேற. அப்ப அந்த ஊருக்குள்ள இருக்கிற வாழக்கூடிய மக்கள் எல்லாம் சுதந்திரமா வாழ்றாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாமே வந்து ஒரு கட்டுப்பாட்டு கீழே வர்றாங்க. அவங்க அங்க ஒரு துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி, அவங்களுக்கு அதாவது சுதந்திரமா இருக்கிறது அப்படின்னா அவங்க விருப்பப்படி எதுவும் செய்ய முடியாது. அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அளவு ஒரு இடத்துல தான் வந்து அவங்க தங்கிக்கணும், தூங்கிக்கணும். அது சுகாதாரமா இருக்குமான்னா தெரியாது. அவங்களுக்கு விருப்பப்பட்டதை சாப்பிட முடியாது. அங்க என்ன கிடைக்குதோ அதுதான் சாப்பிட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு ரொம்ப கட்டுப்பாடுகள் மிகுந்த வாழ்க்கை அந்த ஜெயில் வாழ்க்கை அப்படிங்கிறது. அதை யாரும் விரும்புறது இல்லை. ஆனா ஏதோ ஒரு குற்றத்துக்காக அவங்க அதுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து, எனக்கு வந்து ரொம்ப ஜெயிலுக்குள்ள புழுக்கமா இருக்கு, எனக்கு ஒரு ஏசி இருந்தா பரவாயில்ல, அவருக்கு ஜெயிலருக்கு கொஞ்சம் பணம் ஏதாச்சும் கொடுத்து ஒரு ஏர் கூலரோ ஒரு ஃபேனோ நான் வச்சுக்கிறேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு கீழே தரையில் உட்காந்து சாப்பிட முடியாது, ஒரு டேபிள் இதெல்லாம் எனக்கு வேணும், இதுக்கெல்லாம் வந்து நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் அங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது கரெக்டுங்களா? அவருக்கு விருப்பம் எதா இருக்கணும்? ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வர்றதுதான் விருப்பமா இருக்கணும். வீட்டுக்கு வந்தா எப்படி வேணாலும் நம்ம சுதந்திரமா இருந்துக்கலாம். ஆனா அவர் வந்து ஜெயில் கைதியா இருக்கிறதுனால அங்க எல்லாருடைய கட்டுப்பாட்டு கீழே அவர் இருக்கிறாரு. அப்ப அங்க கட்டுப்பாடுகள் அதை வந்து சீர்திருத்தக்கூடிய ஒரு இடம்னு நம்ம சொல்றோம். அதனால அவர் தோணுன மாதிரி எல்லாம் அங்க இருக்க முடியாது. அப்ப அவருக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னா அங்க நல்ல பிள்ளையா நடந்து அவர் வெளியே வந்துடணும். அப்ப நல்ல பிள்ளையா நடந்துட்டா என்ன ஆகுது? சில சமயத்துக்கு பாத்தீங்கன்னா காந்தி ஜெயந்திக்கு இத்தனை பேரை நாங்கள் வெளியே விட்டுறோம், அவங்க நன்னடைத்தின் காரணமாக வெளியே விட்டுட்டோம். சுதந்திர தினத்தன்னைக்கு இத்தனாவது சுதந்திர தினம், அதுக்காக அவங்க 10 பேர்த்த நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். எதுக்காக? அவங்க கொஞ்சம் மனசு திருந்திட்டாங்க, நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறாங்க.
அப்படிங்கும்போது உடனே அங்க வந்து ஸ்பெஷல் ஆர்டர் மூலியமா அவங்களை எல்லாருமே விடுதலை பண்றாங்க. அவங்க வெளியே வந்து திருந்தி நல்லா வாழ்றாங்க. இது வந்து பாக்குறோம். அதே மாதிரிதான் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அந்த சூழ்நிலையில தான் நாம் இருக்கிறோம். மொத்த உலகம் வாழக்கூடிய உலகம் அப்படிங்கிறது எது? பகவானுடைய லோகம், இந்த வைகுண்ட லோகங்கள் தான். ஆக்சுவலா வந்து படைப்பு அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்லயே ஜெயில் எவ்வளவு பெரிய ஏரியாவா இருக்கு, நாமெல்லாம் வாழக்கூடிய இடம் எவ்வளவு பெரிய ஏரியாவா இருக்கு. ஜெயில் கொஞ்சம் சின்ன ஏரியா தான், நாமெல்லாம் வாழக்கூடிய ஏரியா தான் ஜாஸ்தி. அதே மாதிரிதான் இந்த மொத்த படைப்புல திரிபாத விபூதி மூன்று பங்கு வைகுண்ட லோகங்கள், ஒரு பங்கு தான் இப்ப நாம் வாழக்கூடிய இந்த பூமி. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பூமியில இந்த பிரபஞ்சம் நான் சொன்னேன் இல்லைங்களா, 14 லோகங்கள் உள்ளதுன்னு. அப்ப இதெல்லாம் சேர்ந்ததுதான் அது ஒரு பாகமா சொல்றாங்க. மொத்தம் 4 பாகம், 3 பாகம் வைகுண்ட லோகங்கள். அதுதான் நம்முடைய இருப்பிடம். அப்ப நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் நான் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இங்க வந்து ஒரு என்ன தண்டனைன்னு தான் சொல்லலாம். எப்பவுமே ஒரு குற்றம் செய்யறவன் வந்து ஏதோ ஒரு ஆசைப்பட்டு தான் வந்து திடீர்னு ஏதோ செஞ்சிடறாங்க, செஞ்சு அதுக்கான தண்டனையை அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரிதான் நாமளுமே. அப்ப இங்கேயே நான் இருந்துட்டு இங்கெல்லாம் சௌகரியமா இருந்துட்டு இருந்தேன்னா நம்ம இங்கேயே வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம என்ன இங்கிருந்து விடுபட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை, வழியை தேடணும். இதுக்கு வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு 4 பொண்ணுங்க, ஒரு பையன். இந்த 4 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லா மாப்பிள்ளையுமே அவங்க ஊர்ல சௌகரியமா இருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் ஒரு தடவை வந்து ஒரு தீபாவளியோ அந்த மாதிரி ஒரு பண்டிகை வருது. அந்த பண்டிகைக்காக 4 பொண்ணுகளையும் வீட்டுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அப்பாவும் மகனும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. தன்னுடைய மருமகன்களையும் மகள்களையும் எல்லாருமே குடும்பத்தோட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிடுறாங்க. பண்டிகைக்கு அவங்க வர்றாங்க. அப்போ மகளும் மருமகனும் வந்தா எப்படி கவனிப்பாங்க? நல்ல விருந்து தான், 3 நேரம் நல்ல விருந்து, நல்லா கவனிக்கிறாங்க. புது துணிக அதெல்லாம் எடுத்து கொடுத்து நல்லா கவனிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்த இதெல்லாம் மறந்துடுச்சு. அவங்க ஊர் எங்க இருக்குங்கிறது மறந்துடுச்சு. அவங்க எது தொழில் எல்லாம் விட்டுட்டாங்க. இப்ப வந்த இடத்துல மாமனார் நல்லா கவனிக்கிறாரு, நல்ல 3 நேரம் நல்ல விருந்து சாப்பாடு, சௌரியம் பேசாம இங்க தூங்க வேண்டியது சாப்பிட வேண்டியது இதுதான் வேலை. அங்க வேற வேலை ஒண்ணும் இல்லை. ஏன்னா நல்லா எல்லாமே ஒரு தண்ணி குடிக்கணும்னாங்க ஒருத்தர் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. வீட்டுக்கு போனா நாமளாதான் எடுத்துக்கணும் இல்லைங்களா? அப்ப நல்லா கவனிக்கிறாங்க. இப்படியே ஆயிடுச்சு. இப்படியே அது 1 வாரம் ஆயிடுச்சு, 1 மாசம் ஆயிடுச்சு. அப்போ இந்த அப்பாவும் மகனும் பேசிக்கிறாங்க. என்னன்னு, ஆமா நம்ம மாப்பிள்ளைகள வந்து ரொம்ப நாள் ஆச்சே, நீ வீட்டுக்கு அவங்க கிளம்பலையா, அவங்க தொழில் எல்லாம் இல்லையா, அவங்க வீட்டுக்கு போற மாதிரி யோசனையே இல்லையாட்டு இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஒண்ணுக்கு ஒண்ணு டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப என்ன தீர்மானத்துக்கு வர்றாங்க அப்படின்னா, சரி அவங்களுக்கு நம்ம நிறைய சௌகரியங்களை பண்ணி கொடுத்துட்டு மாதிரி இருக்கு, அதனால அவங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லையா என்னமோ, அதனால கொஞ்சத்தை சாப்பாட்டை கட் பண்ணிடுவோம், இந்த நல்ல கவனிப்பு இதெல்லாம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சத்தெல்லாம் கம்மி பண்ணிடுறாங்க. மரியாதை கொடுக்கறதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறாங்க. பார்க்க என்னாச்சு, அது ஒரு மாப்பிள்ளை புரிஞ்சுட்டான். ஓ இது வந்து நமக்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க, நம்மளை அவமரியாதை பண்றாங்கன்னு நம்ம வந்து நாளாச்சுங்கிறது புரிஞ்சுட்டு கிளம்பி போயிடுறான். அந்த முதல் மாப்பிள்ளை மனைவியும் கூட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து மறுபடி ஒரு வாரம் 10 நாள் போகுது. அப்போ அதே மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ உடனே அப்பா அம்மாவும் சேர்ந்து என்ன பேசுறாங்க, சரி இந்த மற்ற 3 பேர் வந்து இனிமே புரிஞ்சுக்காம இருக்காங்களாட்டிருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் ஒரு 3 நேரம் கொடுக்குறது 1 நேரம் தான், 1 நேரம் சாப்பாடு தான் கொடுக்குறாங்க. அப்ப அதுல 2வது மாப்பிள்ளையும் புரிஞ்சுட்டாரு. ஓ சரி நாம் கிளம்பிக்கலாம், எப்பவுமே இந்த அளவுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்பிடுறாங்க. 3வது ஒரு 10 நாள் போகுது. 3வது மாப்பிள்ளையும் பார்த்துட்டு அப்ப இன்னும் பழைய சோறு மட்டும்தான் கொடுக்குறாங்க. எல்லாமே அந்த கவனிப்பு எல்லாம் போயிடுச்சு. அப்ப இனி வந்து வா போங்கிற மாதிரி வந்தாச்சு வார்த்தைகள். இனி பழைய சோறு தான் தட்டத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு அது இருந்துக்கிறாங்க. அந்த 3வது மாப்பிள்ளை புரிஞ்சுட்டு சரி இனி கிளம்பிடுவோம், நம்ம இனி வேண்டாம், ரொம்ப இனி அவமரியாதையா போயிடும் அப்படின்னு சொல்லி அவரும் கிளம்பி போயாச்சு. இந்த 4வது மாப்பிள்ளை என்ன எதுக்கும் அவர் அசர்ற மாதிரியே இல்லை. அது என்ன கிடைச்சதா, இங்க மாமனார் வீட்டுல சத்தம் இல்லாம என்ன கிடைக்குதா சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துக்கலாம். இந்த ஜெயில் கைதியாட்ட அங்க என்ன கொடுக்குறாங்களோ சாப்பிட்டுட்டு, ஏன்னா மணி அடிச்சா சாப்பாடு கிடைக்குது, இதே போதும்
வீட்டு வாடகை கொடுக்க வேண்டியதில்லை, எதுவும் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4வது ஆள் இருந்துட்டே இருக்காரு. அப்போ அப்பா அம்மாவுன்னு மறுபடியும் 1 மாசம் ஆயிடுச்சு, யோசனை பண்றாங்க என்ன இதுக்கு இந்த ஆள் போக மாட்டான்னு இருக்குது, என்ன பண்ணலான்னு. மூலையில் நல்ல பெரிய தடி ஒன்று இருந்தது, கூட்டிட்டு வந்து ஒரு ரூமுக்குள்ள போட்டு சாத்துறாங்க. நீ வந்து உனக்கு எதுக்காக நான் பிள்ளை கொடுத்தேன், நீ தொழிலெல்லாம் விட்டு போட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறிய, உனக்கு ஒன்று குடும்பம் இல்லையா, தொழில் இல்லையா அப்படின்னு சொல்லி அட்டி பட்டை கிளப்பிட்டாங்க. மறுநாளே ஓடிட்டார். நம்ம இனி மாமனார் வாட்டில் இருக்கக்கூடாது, தினம் அடி வாங்குறதுக்கு யாருனால முடியும். அப்ப இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படி ரோஷம் உள்ள, கொஞ்சம் கொஞ்சம் ரோஷம் என்ன எச்சு கம்மி இருக்கும். அந்த கடைசி ஆள் இருக்கானே அந்த ரொம்ப ரோஷம் இல்லாத ஆளா இருந்திருக்கான். அதே மாதிரிதான் இந்த கதை எதில் புரிஞ்சுக்கணும்னா, அந்த 4வது மாப்பிள்ளையாட்டம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில எத்தனை அடி வாங்கினாலும் அதை சரி பண்ணிடலான்ட்டு நாம இங்க இந்த பூலோக வாழ்க்கையில பிரச்சனைகளை வந்து இங்க கையாண்டுட்டு நான் இங்கேயே இருந்துக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சு எத்தனை அடி வாங்கினாலும் அது சோதிக்க மாட்டேங்குது, சொரணை இல்லை. அப்ப காரணம், அதாவது பகவானே அந்த சிக்னல் கொடுக்குறாரு, இது நீ வாழ்றதுக்கு ஏற்ற இடம் அல்லது. அதாவது பிரபுபாதா என்ன சொல்றாரு, நல்லவன் எவனும் இங்கே வாழ விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்றாரு பிரபுபாதா ஒரு பொருளுரையில. அப்ப அந்த மாதிரி இந்த உலக பத்தி புரிஞ்சுக்காம மேலும் மேலும் இங்க ஏதாச்சும் எனக்கு கிடைக்காதா அனுபவிக்கிறதுக்காக, அது இருந்தா என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், இது இருந்தா என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தேடி 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 என்ன ஆகுது, வயசும் ஆகி போகுது. ஒரு கட்டத்துல அந்த எது கிடைக்கல, அப்ப விரக்தி வருது. சரி ஏதாச்சும் மாத்தி யோசிப்போமே அப்படின்னா அப்ப வயசாகி போகுது, ஒன்றும் பண்ண முடியறது இல்லை. அப்ப இந்த கதையிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த 4வது மருமகன் அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. முதல் மருமகனாட்டவே சரி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம குருமராஜ் வந்து ஜெயபதாக சுவாமி குருமராஜ் வந்து ஒரு உதாரணம் சொல்லுவார், இந்த பூமி எப்படிப்பட்டது அப்படிங்கிறது. அதாவது நம்ம ஒரு எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் அங்கங்கே நடக்கும், அந்த எக்ஸிபிஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா சில கேம் எல்லாம் இருக்குங்க. அந்த கேம்ல 50 ரூபா கட்டினா ஜெயிச்சா 100 ரூபா, ஜெயிக்கலைன்னா அந்த 50 போயிடும். இப்படியே 1 வச்சா 2, 2 வச்சா 4, இப்படியே ஒரு கேம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா போறவங்க எல்லாம் விட்டுட்டே தான் இருக்காங்க பணம், ஒருத்தரும் கூட அதுல சம்பாதிக்கல. அப்போ கேக்குறாங்க எதனால இப்படி அப்படின்னா, அந்த கேம் டிசைனிங் எப்படி அதை நடத்துற ஆளு சம்பாதிக்கிற மாதிரி, வந்து கலந்துக்கிறவங்க சம்பாதிக்கிற மாதிரியா ஏர்ன் பண்ற மாதிரியா அந்த டிசைனிங் இல்லை. எது எடுத்தாலும் நம்ம போயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரிதான் நாம் இங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் எல்லாமே இந்த பூமியில நம்மளை சந்தோஷப்படுத்த வைக்குமா அப்படின்னா வைக்காது. ஏன்னா கிருஷ்ணா சொல்றாரு துக்காலயம். அப்ப நாம இங்கிருந்து வெளியேறி பகவான் சொல்றாரு, என்னுடைய இடத்துக்கு வந்துட்டு உனக்கு வேணுங்கிறது எல்லாமே இருக்கு, அங்க இல்லாத பொருட்களே இல்லை. இங்க போய் நமக்கு வந்து ஒரு ஒண்ணு வேண்டாம், ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒன்று நகை வாங்கி தரணும் அப்படின்னா அந்த நகை ஒரு பவுன் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. அதை சம்பாதிக்கிறதுக்கு என்ன படாத பாடுபட வேண்டியது இருக்கு, நாய் படாத பாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஆனா அதே வஸ்து பகவானுடைய உலகத்துல கற்பக மரம்னு இருக்கு, அங்க வந்து போனா அங்க போய் எது கேட்டாலும் உடனே கிடைச்சிருவான். எப்படி? ஆனா அதுக்கு ஆசைப்பட மாட்டோம் நம்ம. ஏன் இப்படி? இங்க இந்த கிரவுண்ட்ல பாக்குற இடத்துல எல்லாம் கல்லுக்கு நிறைய இருக்குது, கல்லு மண் எல்லாம் நிறைய. இது எல்லாம் தங்கமா இருந்தா நம்ம தங்கத்தை விரும்புமா? நம்மளை சுத்தி எங்க பார்த்தாலும் போற இடத்துல தடிக்கு விழுந்தா கல்லு, அது கூட தங்க கல்லுங்க. நம்ம அது பீரோவில் எடுத்து வைப்போமா? போய் கடையில் போய் வாங்குவோமா? மதிப்பு இல்லை, ஏன்னா எல்லா பக்கம் இருக்கு. அப்ப அது நமக்கு வேணுங்கிற அவசியம் இல்லை. அதேதான் சிம்பிளான விஷயம். பகவானுடைய உலகத்துல எல்லாமே அந்த மாதிரிதான், உயர்ந்த வஸ்துக்கள், உன்னதமான உலகம், உயர்ந்த உலகம். அங்க வந்து இந்த தாழ்ந்த நிலைக்கு நம்ம ஒரு விருப்பப்பட மாட்டோம். எதனால தாழ்ந்த நிலை? அது உயர்ந்த விஷயம்தான், தங்கம் அப்படிங்கிறது உயர்ந்த விஷயம்தான். ஆனா பௌதிக உலகத்துல அது தாழ்ந்த விஷயம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நம்மை வந்து ஒரு தாழ்ந்தவனாக அது மாத்தி விடும் அப்படிங்கிறது தான். ஒரு ஆசாபாசங்களுக்கு உட்பட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் பொருள் 10 பவுன் வாங்கினா 10 லட்சம் ஆச்சு. இன்னைக்கு எத்தனை வழிப்பறி? ஒண்ணு வேண்டாம். இப்ப சமீபத்துல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு வீரராக பெருமாள் கோயில்ல லைன்ல கூட்டமா, பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்துல ஒரு அம்மாவது 4 பவுன் சங்கிலி காணுமா, அப்படியே அழுதுட்டு இருக்குது, அடிச்சு அழுதுட்டு இருக்குது. 4 பவுன் 4 லட்சம் ரூபாய் ஆச்சு. அப்ப அது அதனுடைய மதிப்பு ஒருத்தருடைய கண்ணோட்டத்துல பெருசு. காரணம் ஆசாபாசங்கள் இருக்கிறதுனால தான் அது பெரிய விஷயமா தெரியுது.
அதே சமயம் அங்க வந்து பகவானுடைய இடத்துல வந்து அது எதுவுமே இல்லை, அது உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருள், அவ்வளவுதான். அது வந்து நமக்கு வாழ்க்கையை அந்தஸ்து கொடுக்கணும், ஸ்டேட்டஸ் அல்லது ஸ்டேட்டஸ் உருவாக்கக்கூடியது அல்ல. எங்கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குன்னா அங்க தேவையே இல்லை. நமக்கு பிரயாணம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு வாகனம் அங்க இருக்கு. இங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாகனம் அது எவ்வளவு காலத்துக்கு நம்ம பாடுபடணும், அது ஒண்ணு இருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய புலனின்ப ஆசைகள், அதனுடைய அடிப்படையில இந்த பூலோகத்தினுடைய இயக்கம் இருக்கு. அதனால்தான் இந்த இதே இருக்கு. இப்படி ஜெயில் வந்து எதனுடைய தேவையில் அடிப்படையில் இருக்குது? கைதிகள், குற்றவாளிகள், நிறைய குற்றம் செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறதுனால அவங்கள என்ன பண்ணி வைக்கிறாங்க, அன்றாட ஆக்டிவிட்டியில மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க, ஒரு கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க, இவ்வளவுதான். அதே மாதிரிதான் நம்ம வந்து நம்மை சீர்திருத்துவதற்காக பகவான் வந்து இந்த இடத்தை படைச்சிருக்காரு. ஆனா வந்து அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சாச்சு. ட்ரைனிங்னே நமக்கு தெரியாம இங்க வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எப்படி ஒரு கைதி வந்து ஜெயிலுக்குள்ள நான் எல்லாமே ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கணும், இது எல்லாமே கிடைக்குது இல்லைங்க, ஜெயில எல்லாமே கிடைக்குதுன்னு தான் சொல்றாங்க. காசு கொடுத்தா எல்லாமே கிடைக்கணும். ஆக்சுவலா அது வந்து ஒரு குறிக்கோளாக இருக்கக்கூடாது. நம்முடைய குறிக்கோள் எதுவா இருக்கணும், அதுல இருந்து வெளியே வர்றத பார்க்கணும். அப்போ இங்க வந்து பகவான் வந்து ரெண்டுமே சொல்றாரு. ஒண்ணு வந்து இந்த இடம் ரொம்ப துக்கங்கள் நிறைஞ்ச இடம், என்னுடைய இடம் அற்புதமான இடம். அது இன்னொரு ஸ்லோகத்து 15வது அத்தியாயத்தின்னு சொல்றாரு. நதத் பாசையதே சூரியோ ந சசாங்கோன பாவக எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம அப்படிங்கிறாரு. என்னுடைய உலகம் வந்து சூரியனாலோ சந்திரனாலோ வெளிச்சப்படுத்தப்படுவது இல்லை. அங்க வர்றவங்க வந்து மீண்டும் இங்க திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை, விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சொல்லுவாங்க, இந்த ஒரு பேச்சு வழக்குல மதுரை பார்த்த கண்ணுக்கு மத்தது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்கு நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா, ரெண்டாவது அதை விட ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம விரும்ப மாட்டோம். அதே மாதிரிதான் இது வந்து ஒரு குழந்தை இருக்கு, ஏதோ ஒரு கமர்கட்டுக்கு ஆசைப்படுது, இல்ல இந்த குச்சி ஐஸ் வாங்கன்னு சாப்பிடுது, அதோட வயசுக்கு அது ஓகே. அதே வந்து பெரியவனான பின்னாடி நான் அந்த குச்சி ஐஸ் சாப்பிடணும்னு யாராச்சும் விரும்புறாங்களா? இல்லை. நமக்கு வேணா அவங்க போய் நல்ல ஒரு ஹை கிளாஸ் ஒரு இதுல ரெஸ்டாரண்ட்ல ஏதோ ஒன்று போய் என்ன பண்றாங்க, ஐஸ்கிரீம் நல்லா வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த குச்சி ஐஸ் வேணும், அது குச்சி ஐஸ் எவ்வளவு சுகாதாரம் இல்லாம செஞ்சது அப்படிங்கிறதுல சின்ன குழந்தைக்கு புரியறது இல்லை. பெரியவங்களாகும் போது தான் தெரியுது, ஆமா அது வேண்டியது இல்லை, நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எப்போ வருது, கொஞ்சம் ஏஜ் வரும்போது, மெச்சூரிட்டி வரும்போது தெரியுது. அதே மாதிரிதான் ஆன்மீகத்துல நம்ம வந்து முன்னேற முன்னேற என்ன ஆகுது, நமக்கு இந்த உலகத்தை பத்தின ஒரு புரிதலும் வருது, அந்த உலகத்தை பத்தின புரிதலும் வருது. அதனாலதான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே அதுக்கான அங்க, அதாவது பகவானுடைய இடத்துக்கு நம்முடைய இருப்பிடம் அங்க போவதற்கான ஒரு முயற்சி, அதற்கான ஒரு திட்டம் மட்டும்தான் இருக்கணுமாமா. வேற பிசினஸ் இந்த ஹியூமன் பாடிக்கு இல்லையாமா. பிரபாத சொல்வார், தேர் இஸ் நோ பிசினஸ் ஃபார் ஹியூமன் பாடின்னு. ஹியூமனுக்கு, ஒரு மனிதனுக்கு வந்து வேற எந்த விதமான பிசினஸ் இங்க எது மேல விவகாரம் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவும் இல்லை. அவங்க வந்து சும்மாவே இருந்துட்டு இருந்தாலும் சாப்பிடலாம், அது கிடைக்கும். நான் வந்து வேலைக்கு போனா தான் சாப்பாடுங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு பிச்சைக்காரர் இருக்கா, அவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல அப்படி பார்த்தா நம்மளை விட அவன் நல்ல சுடு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, பேரூர்ல நாங்க சில பேருக்கு குடுக்க போயிருக்கிறோம். சாப்பிடும்போது கொஞ்சம் நம்ம போகும்போது ஒரு 1:30-2 மணி ஆயிடுச்சுன்னா, நாங்க சாப்பிட்டவங்க இப்பதான் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க, வேற யாரோ கொடுத்துருக்காங்க. அவன் சுட சுட சாப்பிடுறான், 11 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் சாப்பிடுறான். அப்ப அதையில வந்து சம்பாதிக்கிறவனுக்கு அந்த நேரத்துக்கு சாப்பிட முடிய மாட்டேங்குது. அப்ப இதுல என்னென்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாடுபடுறோம் நம்முடைய சாப்பாட்டுக்கு அப்படின்னு, மற்ற விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணுது, வேலைக்கு போகுதா, சம்பாதிக்குதா? இல்லையே. அவங்க எல்லாம் எதுவுமே சம்பாதிக்கிறது இல்லையே, அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிட்டு தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு காட்டுல இருக்கக்கூடிய சிங்கம், புலி அதுகளும் சாப்பிட்டு, யானை வந்து புல்லு இதெல்லாம் நிறைய சாப்பிடும். யானை சாப்பிட்ற அளவுக்கு நாம் சாப்பிட மாட்டோம். யானை எங்கேயாச்சும் உத்தியோகம் பார்க்குதா, இல்லை வியாபாரம் பண்ணுதா? எதுவும் இல்லை. இப்ப இது வந்து ஏற்கனவே வந்து பகவான் தீர்மானிச்சு வச்சுட்டு இருக்காரு. இப்ப இங்க நம்ம ஏற்கனவே அந்த ஜெயில் உதாரணத்துக்கே வருவோம். ஜெயில் உதாரணத்திலே வந்தாலும் கூட இது ஏன் மீண்டும் மீண்டும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நாம இருக்கக்கூடிய விஷயங்களை நாம நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை எப்படி. அப்ப இந்த ஜெயிலே வந்து திடீர்னு ஒரு 10 கைதிகள் எச்சா வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த 10 பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு அந்த ஜெயில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த 10 பேர் வருவாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு உண்டான சாப்பாடு சேர்த்து செஞ்சிருவாங்க.
சாப்பாடு இல்லைன்னா அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரிதான் இந்த பூமியில இங்கே வாழ்றவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே பகவானால ஏற்கனவே அதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. அதுக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நாம கவலைப்பட வேண்டியது என்னன்னா, நம்ம பிரபுபாதருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல எதுக்குமே பஞ்சம் இல்லை, கிருஷ்ண பக்திக்கு மட்டும்தான் பஞ்சம் இருக்கு அப்படிங்கிறார். ஏன்னா அது கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை, மெயின் அது ஒண்ணு இருக்கு. கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, வாங்கறதுக்கு ஆளுக்கு இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு அதனுடைய இது தெரியுது, சிறப்பு தெரியுதுல்ல. சாப்பாடு நிறைய இருக்கு, வெளியே சாப்பிடாதவங்க நிறைய இருக்காங்க, எல்லாருமே பசி இல்லாம இருக்காங்க. அப்படி பசி இல்லாம இருக்கிறது ஆரோக்கியமா இல்ல. ஏன்னா ஒரு டாக்டர்கிட்டயே போறோம், போகும்போது எடுத்த உடனே என்ன கேட்கறாங்க, பசி எல்லாம் ஆகுதுங்களா, நல்லா சாப்பிட்றீங்களா, நல்லா தூங்குறீங்களா, டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, நல்லா பசி ஆகுது அப்படின்னா அந்த உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்க. 4 நாளா பசியே இல்லைங்க, ஒன்றும் சாப்பிடலைங்கன்னா அங்க ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் ஆன்மீக பசியே இல்லை அப்படின்னா, ஆன்மீகத்தில் நாட்டமே இல்லை அப்படின்னா அங்க கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் கண்ணாடி. எனக்கு கோயிலுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை, ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அங்க உள்ள கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அப்ப கோளாறு இருக்குன்னு தெரிஞ்சாச்சு அப்படின்னா அதை நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணணும். அதுக்காக வேண்டியதே எத்தனையோ பக்தர்கள் அங்கங்க சொற்பொழிவுகள் உபன்யாசங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஒரு துரதிருஷ்டமான இதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆன்மீக சொற்பொழிவுகள் உபன்யாசங்கள் அப்படிங்கிற பேர்ல யாரோ எதோ தோணு மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயங்களா இருக்கு. ஏன் கவலைப்படணும் அப்படின்னா, இந்த பக்கம் போனாதான் திருப்பூர் போக முடியுங்கிறது தெரியும், திருப்பூர் இப்படியும் போலாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ராங்க காமிச்சு கொடுத்துட்டாருன்னு என்ன பண்றது? அவங்க இந்த பக்கம் போய் திருப்பூர் எங்க தேடிட்டு இருப்பாங்க. அப்ப அது ஒரு தவறான வழிகாட்டுதல், அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வச்சிரும். எப்பவுமே இதுக்கு சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தவறா வழிகாட்டக்கூடிய உபன்யாசகர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா, அடுத்த இதுல தவறான குருமார்கள் தப்பா வழிகாட்டிட்ட அப்படின்னா அடுத்த பிறவியில மலைப்பாம்பாக பிறக்கணுமா. ஒரு இடத்துல, அதாவது ராவண ஆச்சாரியர் ஏதோ ஒரு ஆச்சாரியார், அவர் தன்னுடைய சீடர்களோட போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு பெரிய மலைப்பாம்பு, அது உயிர் இருக்கு, ஆனாலும் லட்சக்கணக்கான எறும்புகள் அதை போட்டு கடிச்சிட்டு இருக்கு. கடிச்சது சித்திரவதை பண்ணுது, அது அப்படியே பாம்பு நெளியுது, அது தப்பிக்க முடியல. ஏன்னா எத்தனை எறும்பு கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க முடியும், வலி பொறுக்க முடியல. அப்போ சொன்னாங்களாம், அவர் சொல்றாரு, ராமானுஜாச்சாரியர் சொல்றாரு, இது ஏன் இப்படி இருக்கு தெரியுமா, போன ஜென்மத்துல நிறைய பேரை ஆன்மீக குருங்கிற போர்வையில் இருந்து நிறைய பேரை தவறா வழி நடத்திருக்காரு, போலி குரு இவரு. அப்ப அது அவரால் ஏமாத்தப்பட்ட அந்த சிஷியர்களா இப்ப எறும்புகளா பிறந்து அவரை கடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சத்தியம். இது எல்லாமே ஒரு நமக்கு நம்முடைய லெவலுக்கு புரிஞ்சுக்க முடியாத ஒழிய, ஆனா நம்ம அதை எடுத்துக்கணும். சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்தையுமே நமக்கு அந்த நாலேஜ் இல்லாமையோ பரிச்சயம் இல்லாமையே புரிஞ்சிக்க முடியாது. ஆனா என்ன பண்ணணும், அதுக்கான முயற்சிகள் இருக்கணும். அதே சமயம் அது விஷயங்களை கேட்கணும். கேட்கத்தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு நாள் 1 மணி நேரம் இதெல்லாம் எதுவுமே விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அது கடல் மாதிரி. ஒருத்தர் ஒரு டிகிரி வாங்கணும் அப்படின்னா அவர் 20 வருஷம் படிக்க வேண்டியது இருக்கு. எல்கேஜியில் சேர்ந்து டிகிரி முடிக்க வரைக்கும் 20 வருஷம் படிக்கணும். இந்த 20 வருஷம் படிப்பை 1 மணி நேரத்தில் சொல்லிக் கொடு, 2 மணி நேரம் சொல்லிக் கொடுன்னு சொன்னா முடியுமா? முடியாது. அப்போ அவங்க 20 வருஷம் சிஸ்டமேட்டிக்கா படிக்கணும். ஒரு பிரயோஜனம் இல்லாத கல்வியை நம்ம 20 வருஷம் சிஸ்டமேட்டிக்கா படிக்கிறோம் அப்படின்னா இது வாழ்க்கை கல்வி. ஏன்னா நம்ம படிச்ச டிகிரிகள்லாம் ஏன் பிரயோஜனம் இல்லாத கல்வின்னு சொல்றோம் அப்படின்னா, ஆன்மீக கல்வியோட ஒப்பிடும்போது அது 10 காசுக்கும் பிரயோஜனம் இல்லாது. வயிற்றை வளர்க்கறதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன், அவ்வளவுதான். நான் ஒரு டாக்டரா இருக்கேன், நான் ஒரு இன்ஜினியரா இருக்கேன் அப்படிங்கிறது, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், எம்ஏ எம்ஃபில் படிச்சிருக்கேன், இதெல்லாம் எத்தனை ஆண்டுகள் அதுக்கு ஓட்டுக்க முடியும்? இந்த ஜீவன் இந்த உடலுக்குள்ள இருக்கு வரைக்கும் தான். இந்த உடல் மறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டிகிரி எல்லாம் போயிடுச்சு. எனக்கு ஒரு இடம் இருக்கு, வீடு இருக்கு, ஒரு பூமி இருக்கு, இந்த உடல் இருக்கு வரைக்கும் அதனுடைய உரிமையாளர் நான் தான், உரிமை கொண்டாடலாம், அதுக்கான அடையாளம் இருக்கு. ஆனா இந்த ஜீவன் போயிருச்சு அப்படின்னா இந்த உடலும் மறைஞ்சு போயிருது, அதுக்கு உரிமையாளர் யாரு? வேற யாரோ வந்துருவாங்க, நாம் இல்லை. நாம இல்லை. அப்போ அதனால தான் சொல்றது, இது அந்த ஆன்மீக கல்வியா இருந்ததுன்னா கூடவே வரும்.
பௌதிக கல்வி நான் படிச்ச டிகிரி எல்லாமே அதோட போச்சு. இந்த உடம்பு அழியும் போது அவ்வளவுதான், முடிஞ்சது. அடுத்த பிறவியில் மீண்டும் ஒருக்க பிறக்கும் போது நம்ம புதுசா போய் படிக்கணும். ஆனா அதே சமயம் நமக்கு அடுத்த பிறவி இதே மனித பிறவியா இருக்குமா? தெரியாது. நாம ஏதாச்சும் அதுக்கு தகுந்த மாதிரியான புண்ணிய காரியங்கள் அது இது செஞ்சிருந்தா மனித பிறவி கிடைக்கும். இல்லாட்டி மனித பிறவி கிடைக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா இந்த மனித பிறவி துர்லபம் மானுஷம் ஜென்மம் அப்படின்னு தான் பாகவத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த மனித பிறவி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதானது. துர்லபம் மானுஷம் ஜென்மம். அப்போ இந்த மனித பிறவியில மட்டும்தான் இதை நம்மளை காப்பாத்திக்க முடியும். அது என்னது? நம்மளை காப்பாத்திக்கிறது. நம்மளை காப்பாத்திக்கிறதுன்னு என்னது? இந்த பௌதீக சூழல்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறது. ஆன்மீக தொடர்புல நம்ம வரக்கூடியதுதான் நம்மளை காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறது. ஆன்மீகத்துல ஈடுபடல அப்படின்னா தற்கொலைக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க ஆச்சாரியர்கள் எல்லாருமே. ஒருத்தர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்ட மாதிரியாமா ஆன்மீகத்துல ஈடுபடல, பக்தியில ஈடுபடல அப்படின்னா. தற்கொலைங்கிறது என்னது? தன்னைத்தானே துன்பத்தி மரணம். அப்ப அந்த மரணம் அப்படிங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி இந்த உடல் விட்டு இந்த உயிர் போறது அப்படிங்கிறதல்ல. நாம் இந்த பக்திக்கு வரலினாலே அது மரணம் மாதிரி தானே. ஏன்னா அது மீண்டும் மீண்டும் நடந்துட்டே இருக்கு. அந்த மரணத்தை ரிப்பீட்டடா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை நாமளே ஏற்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான். நம்மளே நம்முடைய இதுக்கு பிறர் யாரும் காரணம் இல்லை. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அப்ப என்னன்னா ஒரு இந்த துக்காலயம் நீங்க சொல்லிக்கூட இந்த துன்பங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரெண்டு விதத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து நமக்கு நாமே ஏற்படுத்திக்கூடியது, நம்ம சொந்த கர்மானால ஏற்படுத்தக்கூடிய நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள். இன்னொன்னு வந்து துன்பம் வரும். இப்ப எப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் பண்றோம், நமக்கு நோயா இருக்கு. அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கும், அது துன்பம்தான். ஆனா அதே ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு, அது பிரச்சனையே இல்லை. அதே சமயம் இந்த பௌதிக துன்பங்கள், மற்ற துன்பங்கள் எல்லாம் இருக்கு, அந்த துன்பம் வரும், மீண்டும் 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 ஏதோ வந்துட்டே தான் இருக்கும். இது இந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த வலி அப்படிங்கிறது ரெண்டாவது வராது, கொஞ்ச நாளுக்கு ஒரு அசௌரியம் இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த ஆன்மீக விஷயங்கள்ல வந்து நம்ம ஈடுபடும் போது ஆரம்பத்துல கொஞ்சம் அந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து ஜஸ்ட் ஒரு சின்ன இது என்ட்ரி ஆகும்போது எனக்கு கொஞ்சம் இந்த நேரத்தில் எந்திரிக்கணும், சில விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது கஷ்டமா இருக்கலாம். ஆனா அதை பொருட்படுத்தக்கூடாது நம்ம. ஏன்னா எங்க இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு முன்னேறக்கூடிய ஒரு உத்தம் அப்படின்னா அவங்க வந்து அவருக்கு உண்டான ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது அவங்க எடுத்துட்டு தான் வேணும். மனித வாழ்க்கையில் தான் அதெல்லாம் நம்ம கத்துக்கவும் முடியும். அப்போ நான் கத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது அது நம்ம பழைய இதாகவே இருப்போம், பழைய ஆளாவே தான் இருப்போம். அதுல எந்த விதமான இதையும் நம்ம எப்பவுமே வழக்கமா எதையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோமோ அதையவே தான் அனுபவிச்சுட்டு இருப்போம். என்னத்தை அப்படி என்ன பெரிய சுபாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், இந்த வாழ்க்கையை மீண்டும் எனக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதத்திலும் இல்லை. எல்லாமே நம்ம அனுபவிச்சிருக்கிறது எல்லாமே சித்திரவதைகள் தான். அது ஒருத்தர் வெளியே தெரியுற மாதிரி இருக்கும், ஒருத்தர் வெளியே சொல்ல மாட்டாங்க, இவ்வளவுதான். வெளியே யாரும் பெரும்பாலும் சொல்றது இல்லை. அப்போ அந்த துக்கங்கள் நிறைஞ்ச இடம் நமக்கு வேண்டியதில்லை. அதனால்தான் பகவான் என்ன சொல்றது, என்னுடைய இடம் உயர்ந்த இடம், அங்க வா வைகுண்டம். அதனால்தான் நம்ம இங்க வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஒரு இதுல செய்தித்தாள்ல என்ன போடுறாங்க, வைகுண்ட பிராப்தி அடைந்தார் அப்படின்னு. என்னது, அவர் மோட்சத்துக்கு போயிட்டாரு, இனி அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னு. ஆனா நம்ம வெறுமே பேப்பர்ல போட்டதுனால நமக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்காது. அப்படின்னா எல்லாருமே ஒரு 5000 செலவு பண்ணி போட்டுக்கலாமே, வாழ்க்கை கூட எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு கடைசியில் இறந்ததுக்கு பின்னாடி எனக்கு பேப்பர்ல போட்டிருக்கப்பா வைகுண்ட பிராப்தி அடைந்தாருன்னு, அது நம்மளை ஏமாத்திக்கிறது. வைகுண்ட பிராப்தி அப்படிங்கிறது நாம பயிற்சி பண்ணாதான் கிடைக்கும், பயிற்சி பண்ணலைன்னா கிடைக்காது. அதாவது சபரின்னு சொல்லி ஒரு அம்மா, மைதானம்மா. அப்போ அவங்க வந்து ஒரு காட்டுல அவங்க வந்து என்ன, அவங்க வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஆதிவாசிகள்னு அவங்க சொல்றான், இல்லை இந்த பழங்குடி இனத்தர்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மலைவாசி, அவங்களுக்கெல்லாம் எழுது படிக்கிறக்கோ இதெல்லாம் எந்த விதமான ஒரு கலாச்சாரம் கூட தெரியாது. அப்போ மதங்கமா முனிவர்னு ஒரு முனிவர். அப்போ அவர் வந்து அந்த காட்டுல இருக்கார். அந்த காட்டுல இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்றாங்க, அவருடைய ஆசிரமத்துல அங்க போய் அதெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவுதான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறது. அப்ப இது எல்லாம் யார் செய்யறாங்க அப்படின்னு முனிவர் கேட்கிறாரு. அப்ப சீடர்கள் சொல்றாங்க, ஒரு அம்மா வயசான பாட்டி அம்மா வர்றாங்க, அவங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எதையும் எதிர்பார்த்து செய்யல, அவங்க பாட்டுக்கு ஏதோ அவங்க எல்லாம் பெரியவங்க அப்படிதான் அவங்களுக்கு, அவங்களுடைய கருத்து அதுதான். எல்லாரும் அவங்க பெரியவங்களா இருக்காங்க,
அவங்களுக்கு நான் என்னால என்ன முடியுமோ அந்த பணிவிடைகள் செய்கிறேன் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படியே போய் ஒரு நாள் என்ன ஆகுது, அவரு மதங்கமா முனிவர் வந்து அவர் தன்னுடைய உடலை விட்டு போகக்கூடிய ஒரு காலம் வந்துடுது. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு, தன்னுடைய சீடர்கள் எல்லாம் கூப்பிட்டு, நான் வந்து இந்த உலகத்தை விட்டு புறப்பட போறேன், இது எனக்கே தெரியுது, அதனால உங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் வேணுங்கிறது நான் செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன், யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்காங்க அப்படிங்கிறாரு. அப்ப அவங்கவுங்க ஒவ்வொன்று என்னென்னமோ தெரிஞ்சு கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. கேட்டு வாங்கிட்டு அது பொருளா இருக்கலாம், இல்லை நான் இதுக்கு பின்னாடி உங்க ஆசிரமத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கலாம், நான் வந்து பகவானுடைய இடத்துக்கு போகணும், இது மாதிரி ஏதோ ஒன்று கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது கடைசியா இந்த ஆசிரமத்தை கூட்டி பெருக்கி சுத்தமா வச்சுட்டு இருக்கிற ஒரு அம்மா இருக்கும் இல்லையா, அவங்க என்னுடைய சீடர் இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூட்டிட்டு வரும்தா அவங்க கிட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எது நல்லது பண்ணணும்னு எனக்கே தெரியாதுங்க, நீங்க ஏதோ உயர்ந்தது எதுவா இருக்குதோ அதை எனக்கு கொடுங்க, எனக்கு எது தெரியாதுங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுதான். அவங்க எது அவங்களை பொறுத்த அளவுக்கு எந்த நோக்கத்துக்காகவும் வரலங்க, எந்த பிரதிபலனை எதிர்பார்த்தும் அவங்க செய்யல. எது எனக்கு நன்மை செய்யுமோ அதை கொடுங்க அப்படின்ட்டாங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கேட்கல. சரி, அப்போ அவர் வந்து அந்த ரிஷி என்ன யோசனை பண்றாரு அப்படின்னா, நாம வந்து ஒரு இது சொல்றதை விட இந்த அம்மா இந்த அளவுக்கு ஒரு பக்தியா இருக்கிறாங்க, எப்பவுமே ஒரு பக்தர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியது, சேவை செய்யக்கூடியது இருக்கு, அது பகவானுக்குமே ரொம்ப பிடிக்குமா. இப்ப அந்த மாதிரி இந்த பக்தர்களுக்கு எல்லாம் அந்த அம்மா சேவை செஞ்சதுனால அந்த ரிஷி என்ன சொல்றாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கான மார்க்கம் நல்ல மார்க்கம் கிடைக்கும், அது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பகவானே இங்க நேரில் வந்து உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த அம்மா வந்து இது கேட்ட உடனே அவங்களுக்கு அதை பத்தியெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியாது, இருந்தாலும் ரிஷி சொல்லிட்டார், தலைவர் மாதிரி அவர் சொல்லிட்டதுனால அது கண்டிப்பா நல்ல விஷயமா தான் இருக்கும், ஏன்னா தப்பான ஆளுகளுக்கு நான் சேவை செய்யல, அவங்க சொன்னது கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சரி ராமர் எப்போ எத்தனாம் தேதி வருவாருன்னு ஏதாச்சும் டைம் ஏதாச்சும் சொன்னாங்களா எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு, அது எதுவுமே சொல்லி அவர் போயிட்டார். இந்த அம்மா என்ன பண்றாங்க, மறுநாள்ல இருந்து அவங்க டெய்லி பூவெல்லாம் பறிச்சுட்டு வருது, பழங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்தது கழுவி அங்க பாத்தீங்கன்னா ராமர் வருவாரு சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி டெய்லி இப்ப எல்லாம் தயார் பண்ணி வைக்கிறாங்க. பொழுதாயிரும், அது வெள்ள வாடி போயிடும், பூவெல்லாம் வாடி போயிடும். இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு, ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, அது பாட்டுக்கு வருஷ கணக்கில் போயிருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அங்க இருக்கிற அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த இவங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, பாட்டி நீ ஏதோ சொல்லிட்டு இருப்பியே அந்த மாதிரி ஏதோ 2-3 பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களாம். அப்புறம் அவங்க பக்கம் வர வர பார்த்தா அந்த தேஜஸ் இதெல்லாம் பார்த்தா சாட்சாத் இவங்களா தான் இருக்கணுமோ, அந்த பரபிரம்மம் அந்த ராமச்சந்திரமூர்த்தி பகவான் இவரா தான் இருக்கணுமோ அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்காங்களாம். அப்போ அவங்க எல்லாம் ராமர் லக்ஷ்மணர் எல்லாம் வர்றாங்களாம். வந்தா இங்க இந்த சபரி பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நான் உங்களுக்காக பழங்கள் பறிச்சு வச்சிருக்கிறேன், மலர்கள் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு படைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு பாதங்களுக்கு பூஜை பண்ணி மலர்களை போட்டு அப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிற பழ வகைகள் கனி வகைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. பகவானுக்கு வந்து ரொம்ப ஆனந்தம். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மலைவாழ் மக்கள் எப்படி இருப்பாங்க, ஏதோ ஒரு டெய்லி ஏதோ ஒரு விலங்கு ஏதோ ஒரு மிருகத்தை அடிச்சிருவாங்க, அவங்களுக்கு அதுதான் சாப்பாடு, அவங்களுக்கு அதை தவிர எது தெரியாது. அப்ப அந்த ஒரு மிருகத்தை, அதாவது இதுல இந்த மிருகாரின்னு அது ஒரு தனி கதை, அது சொல்லணும்னா அது டைம் தனியாக விடும், இதை மட்டும் நம்ம முடிச்சுப்போம். அப்ப இந்த மாமிச உணவுகளையே சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி இனத்திலிருந்து வந்த ஒரு பெண், அவங்க வந்து பகவானுக்கு பழந்தா பிடிக்கும்னு தெரியாது, மலர்களை படைக்கணும்னு தெரியாது, எல்லாம் அவங்க கண் முன்னாடி அவங்க என்னமோ தினம் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த ரிஷிகள் எல்லாம். அதை பார்த்து கத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான், வேற யாரும் சொல்லி கொடுக்கல, பார்த்துட்டு கத்துக்கிட்டாங்க. பகவான் கதையில செஞ்சாங்க, பகவான் ஆனந்தப்பட்டு போனாரு. உடனே அவனுக்கு என்ன வேணும்னாரு, எனக்கு நல்லது எதுன்னு சொல்லி நீங்க தான் கொடுக்கணும், எனக்கு எது தெரியாது. இதை வேதை நமக்கு தெரியாதுன்னு இருந்துட்டாலே மிகப்பெரிய ஒரு விஷயம், நமக்கு அதுலயே நிறைய கிடைக்கும். நம்ம தெரிஞ்ச மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அதுல கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சின்னதாக கூட போயிடலாம். அப்போ சொன்னோடனே பகவான் அவருக்கு வைகுண்ட பிராப்தி கொடுத்தார் அப்படிங்கிறது சரித்திரம். இப்ப சபரி மோட்சம்னு அதுதான் சொல்லுவாங்க. சபரிக்கு வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எந்த சாஸ்திர பரிச்சயம் இல்லை, எந்த ஒரு வழிகாட்டியும் இல்லை, அவங்களே ஏதோ அந்த சேவை அந்த ரிஷிகளுக்கெல்லாம் சேவை பண்ணி அவங்க அந்த வைகுண்ட பிராப்தியை அடைந்தார்கள். அப்ப அப்படின்னா நமக்கு அதே மாதிரிதான்
ஒண்ணு அந்த துன்பங்கள் வர்றது அப்படிங்கிறது வந்து நம்முடைய விதியினால வரக்கூடியது, பூர்வ ஜென்ம கர்மாக்களால நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். அப்ப அதையெல்லாம் மாத்த முடியுமா முடியாதா அப்படின்னா மாத்தலாம். அப்ப அதுக்கு ஏதாச்சும் நான் பரிகாரம் பண்ணலாமா, எந்த கோயில்ல போய் என்ன பூஜை பண்ணணும், பரிகாரங்களுக்கு எல்லாம் இங்க வந்து அது எதுவுமே பிரயோஜனப்படாது. நம்முடைய கர்மாக்களை தீர்த்துக்கிறதுக்கு நாம் நினைக்கிறோம் ஏதோ ஒரு ஜோசியர்கிட்ட போய் நம்ம ஏதோ ஒரு பரிகார பூஜை பண்ணிடலாம், இல்ல அந்த கோயில்ல போய் ஒரு பரிகார பூஜை பண்ணிடலாம், 5000 ரூபாய் வச்சா அது வேலை முடிஞ்சுது அப்படின்னு எல்லாம் நினைக்க. பரிகாரங்கள் என்னைக்குமே நமக்கு பலனை கொடுக்காது, பிரயோஜனத்தை கொடுக்காது. முழுமையான பலன் வேணும்னா பகவான் கிட்ட வரணும் அப்படிங்கிறது தான். பகவானால மட்டும்தான் நமக்கு அந்த முழுமையான ஒரு பரிகாரத்தை கொடுக்க முடியும். பகவானும் கொடுப்பாரு, பகவானுடைய நாமங்களாலையும் நமக்கு கிடைக்கும். பகவானுடைய நாமங்கள் வந்து நமக்கு கிடைக்கும், கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா பகவான் வந்து நேர்ல இருந்தா என்ன செய்வாரோ அதை விட அவருடைய நாமங்களே நமக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குமாமா. இப்போ ஒண்ணு மேடம், வெறும் காலி இடம் இருக்கு, இங்க வந்து நிறைய முள் செடிக எல்லாம் முளைச்சிருக்கு, அதை நம்ம மண்வெட்டியில செதுக்கி எடுக்கிறோம், லேண்டு கிளீன் ஆயிடுச்சு இல்லையா, நம்ம அப்படின்னு விட்டுட்டா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா என்ன இருக்கும் அந்த இடத்துல, மறுபடியும் அந்த இடத்துல புல்லு செடி முள்ளு எல்லாம் முளைச்சு புதற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அது பாக்குறோம். ஏன் இப்படி? நாம செதுக்குனது மேலோட்டமா, அதனால வேர் கீழே இருக்கு. வேர் மீண்டும் அந்த மழை வரும்போது தழைஞ்சு வந்துருது, மீண்டும் அந்த இடம் புதர் மாதிரி ஆயிடுது. இதே மாதிரிதான் நம்ம பரிகாரங்கள் அப்படின்னு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. நாம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ண முடியும். ஆனா நாம தான் தினம் தப்பு பண்ணிட்டே இருக்கிறோமே, 1000 தப்புகள் பண்றோமே, கோடானு கோடி தப்புகள் எத்தனையோ ஜென்மங்களா பண்ணிட்டோமே. அதையும் மாத்திக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து மேற்கொண்டு ஒரு இந்த கர்மங்களுக்கு நம்ம சிக்காம இருப்போம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அதுக்கு முழுமையான தீர்வு, முழுமையான பரிகாரம் எடுத்துக்கணும் அப்படின்னா பகவான் மேல நம்ம பக்தி பண்ணணும், பகவானுடைய நாமங்களை சொல்லணும். கலியுகத்துல வந்து பகவானுடைய நாமங்கள் மட்டும்தான் நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்குமா. கற்ப விருட்சம் மாதிரி அம்மது பகவானுடைய நாமங்கள். பகவானுடைய பக்தர்களும் அதே மாதிரி தான். அப்ப என்னன்னா அவங்களே நம்ம யூஸ் பண்ணிக்கணும், உபயோகப்படுத்திக்கணும். அதுதான் மனித பிறவியில ஒரு புத்திசாலித்தனமான வேலை. வேற எதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம், நம்ம எதையோ வாழ்க்கையில் கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே அத்தனையும் அனுபவி அப்படிங்கிறதுக்கானதால இந்த மனித பிறவி. அப்ப நம்ம வந்து மனிதன் அப்படின்னா அவன் இப்படித்தான் இருக்கணுங்கிற இலக்கணம் இருக்கு. மிருகம் எப்படி வேணாலும் இருக்கலாம், மனிதனுக்கு வந்து இலக்கணம் இருக்கு. அவன் இப்படி எல்லாம் தான் வாழணும், ஒரு கட்டுப்பாடுகளோடு வாழணும். அப்ப அதுக்கு அவன் ஒரு குருவை, ஒரு வழிகாட்டியை எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த வழிகாட்டி சொல்ற பிரகாரம் நம்ம அது நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா பகவான்கிட்ட அந்த வழிகாட்டி, அந்த குரு வந்து நம்மை கனெக்ட் பண்றாரு. அப்ப என்ன ஆகுது, நமக்கு அந்த பகவானுடைய இடத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா இது வந்து ஏதோ நம்ம பேசுறோம், அதுக்கு வழிமுறை இல்லைன்னு நம்ம நினைச்ச கூடாது. செயல்முறை வழிமுறை எல்லாம் இருக்கு. அது எப்படி ரிசல்ட் ஓரியன்டான ஒரு விஷயம். இதுல வந்து நான் இன்னைக்கு வேலை செய்யறேன், அதுக்கு ரிசல்ட் இல்லை, அது ரிசல்ட் மற்ற வழிமுறைகளை ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை. இது கண் கூட நம்ம எல்லார்கிட்டையும் அனுபவபூர்வமா பாக்குறோம். எங்க நான் 50 வருஷமா எல்லா கோயிலுக்கு போறேன், திங்கக்கிழமை அந்த கோயிலுக்கு போறேன், சனிக்கிழமை அந்த கோயிலுக்கு போறேன், ராகுக்கு இதுக்கு பூஜை பண்றேன், செவ்வாய்க்கிழமை இதுக்கு என்ன எலுமிச்சம்பழத்துல விளக்கு ஏத்துறேன், என்னென்னமோ பண்றாங்க. ஆனா என்னுடைய எந்த பிரச்சனையும் தீரலைங்க, என்னுடைய எந்த கஷ்டங்களும் தீரலைங்க, தீராது. ஏன்னா அந்த கோயிலுக்கு போனோம், அந்த பூஜை பண்ணோம், அதனால தீர்ந்து போவோம்னு எங்கேயுமே சொல்லல. பகவானிடம் சரணடைந்தால் மட்டும்தான் அது தீரும்ங்கிறதே அங்க பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. வேற எந்த புராணத்துல எந்த சாஸ்திரத்தையும் சொல்லல. பகவானுடைய இது அனுக்கிரகம் இல்லாம நமக்கு அங்க தீர்றதுக்கான வாய்ப்புகள் எள்ளளவும் இல்லை. அப்ப அதுக்கு ஒரு முயற்சியாகத்தான் நம்ம வந்து திடீர்னு நம்ம பக்தன் ஆயிட்டேன், நம்ம அந்த பக்தன் ஆயிட்டா நான் குடும்பத்தை விட்டுறணும், அதெல்லாம் எங்கேயுமே எதுவும் சொல்லல. ஹரிநாமத்தை, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், அதாவது நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு இந்த எளிமையா இந்த நாமத்தை சொன்னாலே போதும். நாம அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு எளிமையான வழி. எப்படி ஒரு 10 மாடி கட்டடம் இருக்குன்னா அதுல நம்ம நடந்து ஏறி போறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம், எல்லாருனாலையும் முடியாது. சின்ன வயசுக்காரங்க கூட எல்லாம் அவங்களுக்கும் சிரமம் தான். ஆனா அங்கேயே ஒரு லிஃப்ட் இருந்தது அப்படின்னா எளிமையா ஏறி போயிடலாம். அந்த லிஃப்ட் மாதிரிதான் பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது. அந்த பக்தி மார்க்கத்தில் நம்ம அதுல எளிமையா என்ன பண்ணணும், பகவானுடைய நாமத்தை சொல்லணும். அங்கதான் ஸ்டார்ட் பண்ணணும். முதல் படி அங்கதான். அதுல முதல் படி வச்சாச்சுன்னா படிப்படியா 2வது படி எங்க இருக்கு, 3வது படி எங்க இருக்கு, எல்லாமே. ஆனா அந்த படியில் நம்ம இருக்கணும், அதுக்குண்டான இதையும் செய்யணும். நம்ம பகவான் நாமத்தை சொல்லணும்.
சொல்லியாச்சுன்னா ரெண்டாவது படி கண்ணுக்கு தெரியும். இதெல்லாம் எப்படி தெரியும்? உள்ள இருக்கிற பரமாத்மா ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவான் அவர் நமக்கு அந்த வழியை காண்பார். கூடவே இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த வழியை காண்பாங்க. ஏன்னா அந்த பகவான் இருந்தா என்ன நடக்குமோ அதை ஏற்கனவே இந்த பாகவதம் அப்படிங்கிற ரூபத்துல பகவான் வச்சுட்டு போயிட்டார். பாகவதம் அப்படிங்கிறது பகவான் இருந்தா என்னெல்லாம் நடக்குமோ, ஏன்னா பகவான் வாழ்ந்ததை எல்லாரும் பார்த்தவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. ஆனா நாம பாகவத கதைகளை கேட்டாலே பகவானோடு வாழ்ந்த ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கிட்டு. ஏன்னா ஸ்ரீமத் பாகவத்துல பகவானை பற்றியும் அவருடைய பக்தர்களை பற்றியுமான சரித்திரங்கள் இருக்கு. அதை கேட்க 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 கேட்கவே நம்முடைய இன்னல்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக என்ன சொல்லுவாங்க, சூரியனை கண்ட பனி போல அப்படின்னு சொல்லி. பனி மூட்டம்ங்கிறது அப்படியே எதுக்க இருக்கிற ஆள் தெரியாத, கண் தெரியாத அளவுக்கு இருக்கும். ஆனா அந்த 5 மணி 6 மணி 7 மணி 8 மணி வெயில் வந்தாச்சு அப்படின்னா 9 மணி ஆச்சுன்னா சுத்தமா எல்லாம் போயிடும். பகல் 12 மணிக்கு அந்த புல்லு நுனியில் இருக்கிற அந்த தண்ணி அதுவும் கூட காஞ்சு போயிடும். எப்படி? சூரியன் வந்துடுச்சு. அப்ப அதே மாதிரிதான் பகவான் பத்தின விஷயங்களை நம்ம காதுல கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையில அதை பயிற்சி பண்ண பண்ண அனுபவிக்க எல்லாமே படிப்படியா மாறி நாம இந்த பகவான் சொல்லியிருக்க மாதிரி அந்த மகாத்மாக்களாக நம்ம ஆகணும். அந்த உயர்ந்த விஷயங்களை கிரகிச்சுக்கிட்டு நாமளும் உயர்ந்த நிலைக்கு இருக்கணும். ஏன்னா வேதங்கள் என்ன சொல்லுது, பக்தி நூல்கள் என்ன சொல்லுது, அதனுடைய சாரத்தை நம்ம எடுத்துக்கணும். பக்தர்கள் எப்பவுமே அதனால்தான் என்ன சொல்றாங்க, பக்தர்கள் சாரகிராகி. பகவான் அந்த நம்முடைய மனோபாவத்தை பாவகிராகின்னு சொல்லுவாங்க. மனோபாவத்தை ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி பக்தர்கள் சாரகிராகியா இருக்கணும். பகவான் என்ன நோக்கத்துக்காக ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு நம்ம நம்முடைய தினசரி வாழ்க்கையில நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்புறம் மேலும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய இஸ்கான் கோவில் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே மக்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுவதற்கான ஒரு கலங்கரை விளக்கங்களாகத்தான் இது இருந்துட்டு இருக்கு. இங்க வந்தா நம்ம எல்லாமே ஒரு அதிகாரப்பூர்வமான முறையில நம்ம கரெக்டான மூலத்திலிருந்து கரெக்டான நபர்கிட்ட இருந்து இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த புஸ்தகம் எழுந்து அப்படிங்கிறது என்னுடைய ஸ்தாபகாச்சாரியார் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர்கள். அப்ப அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் அவரே சொல்றாரு, இது நான் எழுதல பகவானா எழுது. பகவான் நாராயணியத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாராயணியம் அப்படிங்கிறது நாராயண பட்டத்திரி. அவர் இந்த நாராயணியம் எழுதும்போது ஒவ்வொரு தடவையும் அவருக்கு ஒரு குஷ்டம் மாதிரி ஒரு நோய் வந்துதான். அது அந்த இதுல பகவான் முன்னாடி போய் அழுதுட்டே பாடுறாரு, இது எழுதுறாரு நாராயணியத்தை. அப்படியே எழுத என்ன ஆகுது, அவர்கிட்ட கேட்டுக்கிறார், இது நான் எழுதியிருக்கிறது சரிதானா, கரெக்டு தானா? அப்ப கிருஷ்ணா பக்கத்திலேயே இருந்து குருவாயூரப்பன் கேட்கிறார், கேட்டுட்டே தான் இருக்கார், நீ இப்படி எழுது, இது இப்படி எழுது, கரெக்டு தான் எழுது அப்படின்னு பகவானுடைய பூரணமான ஒரு ஆசீர்வாதம் அதுக்கு இருந்ததாம். அப்ப அப்படியே சொல்ல எப்படி பகவானே ஆமோதிச்ச விஷயமா இருந்து. அதே மாதிரி பிரபுபாதர் அதே மாதிரி சாட்சாத் கிருஷ்ணருடைய வழிகாட்டுதல், பகவானுடைய அனுகிரகத்தின் மூலியமா தான் அவர் எழுதியிருக்காரு. அப்ப அதனால அவருடைய புஸ்தகத்தை அவரே படிப்பாராமா. அதான் முக்கியம். எப்பவுமே எந்த எழுத்தாளருமே அவங்களுடைய புஸ்தகத்தை படிக்க மாட்டாங்க. எழுதி முடிச்சிருந்தாங்க, பிரஸுக்கு போனா எனக்கு இத்தனை லட்சம் வருமா, பேங்க்ல எவ்வளவு பணம் போட்டிருக்காங்க, அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவருடைய புஸ்தகத்தை அவரே படிச்சிருக்காரு பிரபுபாதர். எதனால? பகவான் சொன்னாரு, எழுதுனேன், அது என்ன விஷயம் இருக்கு நம்ம படிச்சாதான் எனக்கு புரியும். அப்ப அந்த மாதிரி அவருடைய புஸ்தகங்கள் அவரே படிப்பாராம். அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு சாஸ்திரங்களை வெளியே எங்கி தேடினா கிடைக்காத ஒரு விஷயம். இப்போ டைம் ஆயிடுச்சு, ஆரத்தி எடுத்து நடக்க இருக்குது. அதனால எல்லாருமே இந்த புத்தாண்டு 2026 எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அமையணும். அதுக்கு ஏதுவா நம்ம இந்த கிருஷ்ண பக்தியை நம்ம எல்லாரும் வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.